பேனல், கேமரா, சாக்கெட், ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா அந்த பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே கஸ்டமர் லான்ச் எல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி பார்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு வேற லெவலில் பண்ணி ஒரு புது கடை கொண்டு வந்திருக்காரு. இப்போ ப்ரொஜெக்ட் எல்லா ப்ரொஜெக்டும் பார்ப்பீங்க, நார்மல் லென்ஸ் வரும், இது வித் ப்ளூ லென்ஸோட வரும். ப்ரொஜெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த பலாஸ்டே வராது, சரி, வெறும் சும்மா நார்மல் ப்ரொஜெக்டாக இருக்கும். அதோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்கு. இந்த பலாஸ்ட் வரும்போது அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வரணும். NFS பட்ஜெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு 2 லென்ஸ் வரும், இது NFSல பார்த்தீங்கன்னா 3 லென்ஸ் வரும். ஓகே, 150 வாட்ஸ் கூட வராது. நீங்க பொருள் வாங்குறீங்க, ஃபிட்டிங் அங்க போகணுமா இங்க போகணுமா அந்த மாதிரி எல்லாமே நீட்டா இங்க ஃப்ரீ ஃபிட்டிங்கோட நீட்டா பண்ணிக்கலாம். 360 எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே 4000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நான் அதே வந்து உங்களுக்கு காம்போவா போட்டு 27,500 போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபிட்டிங்கோட தான் பண்ணி தரோம். 9,800 கொடுத்துட்டு இருந்தோம், இன்னைக்கு பெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது 10,500 கொடுத்துட்டு இருந்தோம், இன்னைக்கு பெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹெட் யூனிட் மாத்தினா தான் ஆடியோ பண்ண முடியுமா கேட்டாங்கன்னா அது அப்படி கிடையாது. இந்த காமன் ஸ்பீக்கர் நீங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த காமன் ஸ்பீக்கர் எந்த வீடியோ நீங்க பார்த்தாலும் இதுல கிடைக்காது. கோயம்புத்தூருக்கு லான்ச்சே ஆகல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம். பைனியர்ல மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 5,800 6,000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 5,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது S2 காம்பனண்ட், S2 கோஎக்ஸ் இந்த வண்டிக்கு டேரக்டா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிஸ்டம் மாத்தாமலே இருக்கிற கம்பெனி ஸ்டாக் கூடயே நம்ம வந்து அந்த ஆம்பிளிஃபையர் பிளஸ் ஸ்பீக்கரை வச்சு நம்ம வந்து ஆடியோ கொஞ்சம் பெட்டரான ஆடியோவும் நல்ல ரிசல்ட் கஸ்டமர் கேட்கக்கூடிய ஆடியோவும் நம்ம கொண்டு வந்துடலாம். வந்து நீங்க ஒரு சிஸ்டம் மாற்றக்கு முன்னாடி ஒரு பிரீமியமா வாங்குறீங்கன்னா அந்த சிஸ்டம் நீங்க இங்க பார்த்து செக் பண்ணிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா போகலாம். கண்டிப்பா டேம்பிங் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் இன்க்ளூடிங் ஃப்ரீ ஃபிட்டிங் லேபரோடய நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எம்ட்ரெக்ஸ்ல 4GB RAM 64 1 இயர் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு சிஸ்டம் பிளஸ் வெக்ஸ்டான்ல ஒரு 320 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு கோஆக்சல் ஸ்பீக்கர், 2 கோஆக்சல் 2 பேர் பிளஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் AHD கேமராவோடய வரும். பிளஸ் உங்களுக்கு 4 டோர் ரிங் எல்லாமே சேர்த்து ஃப்ரீ ஃபிட்டிங் பிளஸ் லேபர் இன்க்ளூடிங் சாக்கெட் எல்லாமே சேர்த்து பெஸ்டா பாத்தீங்கன்னா 13,800 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து 35 ரூபா 40 ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ள வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம பெஸ்டா 27,800க்கு நம்ம இந்த காம்போ நம்ம உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு வேண்டி பெஸ்டா கொடுத்துருக்கிறேன். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா 3K கார் டேக்கர்ஸ் தாங்க வந்திருக்கோம். பின்னாடி அந்த கிரீன் தீம் அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். பட் ஆனா நேரு ஸ்டேடியத்துல வீடியோ பண்ணிட்டு இருப்போம். கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம் எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ வந்து கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே கஸ்டமர் லான்ச் எல்லாம் வச்சு சூப்பரா ரெடி பண்ணி பார்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல பண்ணி ஒரு புது கடை கொண்டு வந்திருக்காரு. நம்ம கடையோட லொகேஷன் நம்ம பிரதர் டிக்கெட் தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓ சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அந்த கடையை தான் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அந்த புது கடைக்கு வந்தோன்னா ரொம்ப பெருசா சூப்பரா பண்ணிருக்கீங்க. கஸ்டமர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கோம். ஃபீல்ட்ல இருந்து நம்ம கடை ஷாப் ஓபன் பண்ணது வந்து இப்ப சமீபத்துல வந்து கஸ்டமர் ஒரு புது வண்டி எடுத்துட்டு வராங்க, நிறுத்தி வேலை செய்யணுங்கிற அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. நம்ம அந்த வேலை செய்யும் போது கழட்டிட்டு நம்ம டக்கு டக்குன்னு எடுக்கும்போது கஸ்டமர் கொஞ்சம் சங்கடமாகுது. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு அக்சசரி ஷோரூம் மாதிரியே ஒரு ஷாப் ஓபன் பண்ணணும்னு அவங்க நிறைய கஸ்டமர் சொன்னனாலதான் அவங்களோட முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க முயற்சி பண்ணோம். இன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பண்ணிருக்கிறோம். நீங்க ஷாப் வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பா. ஓகே, இந்த புது ஷோரூம் எங்க லொகேட் ஆயிருக்கு? கரெக்ட்டா இந்த ஷோரூம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்ச லொகேஷன் தான். காந்திபுரம் மெயின்ல ராம்நகர் விவேகானந்தா ரோடு. இதுல பாத்தீங்கன்னா நியர்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ்கட் ரோடு ரொம்ப பக்கம். அதாவது ஜுடியோ ஷோரூமுக்கு நேர் ஆப்போசிட் 2 வீலர் ஆதித்யா ஸ்பேர் பார்ட்ஸ்க்குள்ள வந்தீங்கனாலே நம்ம KMCH தாண்டோன்னு ஒரு 100 மீட்டர்ல ரைட்ல வரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம உள்ள ராம்நகர் கிட்ட வந்தீங்கன்னா SPTன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது பக்கத்துல தொட்ட மாதிரியே நம்ம ஷாப் இருக்கு. நம்ம லொகேஷன் உங்களுக்கு வீடியோல போடுறோம். கண்டிப்பா ஏதாவது டவுட்னா நீங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம சொன்ன மாதிரியே உங்ககிட்ட பாத்தீங்கன்னா பிராண்டட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிரீமியம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே பார்க்க போறோம். அது மாதிரி புது புது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட டெமோ வண்டியும் கூட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதெல்லாமே பார்த்தலாமா பிரதர்? கண்டிப்பா பார்த்தலாம். ஓகே, புது புது ஆண்ட்ராய்டு மாடல்ஸ் எல்லாம் புதுசா கொண்டு வந்திருக்கீங்க. என்னென்ன பிராண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? புதுசா பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் இல்லாம ஸ்பெசிபிக்கா நல்ல குவாலிட்டியில வரக்கூடிய எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கு. இதுல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம மோக்கோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிராண்டு. மோக்கோ வந்து ஸ்டார்டிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கறனால அது பெஸ்ட் பிரைஸ் ஆகும். ரெண்டாவது குவாலிட்டி வைஸும் எல்லாமே பக்காவா இருக்கும். மோக்கோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 2GB RAM 64 வரும். மோக்கோங்கிற பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2GB RAM 64 ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பிளஸ் லைசன்ஸோட வருது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போவா பாத்தீங்கன்னா பேனல், கேமரா, சாக்கெட், ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூபா அந்த பட்ஜெட்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மோக்கோல X5 மாடல் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான மாடல். இதுல வந்து 4GB RAM 64 ஆண்ட்ராய்டு ஆட்டோ லைசன்ஸோட வருது. இதுவும் நம்ம
பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து என்ன முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா கொடுக்க முடியுமோ 16,500 அந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா மோக்கோல வர 360 அப்படியே காம்போ. இது வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரேட் இப்போதைக்கு கொஞ்சம் ரேட் டிஃபரன்ஸ் நிறைய வரனால பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பா வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மை டிவிஎஸ்ல வர பாத்தீங்கன்னா 4GB RAM 64 ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன அட்வான்ஸ்னா ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமராவும் ஒரு ரெக்கார்டிங்கோட வந்துரும். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கூட வந்துரும். மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா மட்டும் வரும். ஆனா அந்த கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் மட்டும் போட்டா மட்டும் தான் தெரியும். இதுல வந்து ரிவர்ஸ் ரெக்கார்டிங் ஆகாது. ரியர் கேமரா வந்துரும், ஃப்ரண்ட் கேமரா வந்துரும், வித் ரெக்கார்டிங்கோடய வந்துரும். இது பாத்தீங்கன்னா பெஸ்ட் காம்போ பேனல் கேமரா சாக்கெட் ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து பெஸ்ட்டாவே பாத்தீங்கன்னா 15,500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தோம். 15,500 ரூபாய்க்கு ரெக்கார்டிங்கோட கொடுத்தோம். ரெக்கார்டிங்கோட அதோட இன்ஸ்டலேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஃப்ரீ. நான் இப்ப சொல்றது வந்து பேனல் காஸ்ட், சிஸ்டம் காஸ்ட் பிளஸ் வயரிங் சாக்கெட், FM பின் சாக்கெட் இதோட காஸ்ட் மட்டும் சொல்றேன். இது நீங்க நம்ம கிட்ட மாட்டும் போது என்னன்னா ஃபிட்டிங் லேவர் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தாங்க. गाइस இது எனக்கு தெரிஞ்ச சூப்பர் ஆஃபர் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாத்தீங்கன்னா வித் ரியர் ரெக்கார்டிங்கோடயே கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 15,000 மேல. இதுக்கு வாரண்டி எல்லாமே வந்து 1 இயர் வாரண்டி வந்துரும். சர்வீஸ் வாரண்டி பக்காவா வந்துரும். இன்ஸ்டலேஷன் எல்லாமே நம்ம டேட்டா ஃபிட் பண்ணி கொடுத்தோம். 360 எல்லாரும் கேக்குறாங்க. நான் 360 நம்ம ஒரு நல்ல குவாலிட்டில ஒரு 5-6 குவாலிட்டி வச்சிருக்கோம். பேசிக் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஆடிஷன்ங்கற பிராண்ட்ல வரும். 4GB RAM 64 ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பிளஸ் 360 கேமராவோட வந்துரும். அதாவது 4 பக்கம் கேமரா பிளஸ் இதோட இன்ஸ்டலேஷன் சார்ஜ் பிளஸ் ஃபிட்டிங் இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து பேனல் காம்போ எல்லாமே சேர்த்து 21,500க்கு ஆடிஷனோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1 இயர் சர்வீஸ் வாரண்டி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துரும் உங்களுக்கு. அது போக பாத்தீங்கன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா 360 வேணும்ங்கறவங்க லினோவால 4GB RAM 64 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் உங்களுக்கு 360 கேமரா பேனல் சாக்கெட் ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26,500 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்ட் ஃபின்ஸ்ங்கற ஒரு பிராண்ட். இது 2 இயர்ஸ் வாரண்டியோட வருது. அதாவது மத்தது எல்லாமே 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. இது நாங்க 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஃபுல் செட்டோடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,500க்கு நம்ம இந்த ஆஃபர் பிரைஸிங் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இருக்கிறதுல கொஞ்சம் டாப் குவாலிட்டி மோக்கோல X40ங்கற மாடல் இப்ப கரண்ட்ல 26ல நியூவா லான்ச் ஆன மாடல். இது பாத்தீங்கன்னா 360 DSP பிளஸ் லைசென்ஸ் கார்ப்ளேவோட வரும். மோக்கோ கிட் அந்த கேமரா கிட்டோட பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம 37,500 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஸ்டலேஷன் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ. பக்காவா நீட்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க வண்டி விட்டா மட்டும் போதும். ப்ராப்பரா வயரிங் எல்லாமே நீட்டா பண்ணி. சோ இதெல்லாம் வெளியில மாற்றமா இருந்தா எவ்வளவு பிரதர்? நான் வெளியில பாத்தீங்கன்னா இன்னத்த கரண்ட் ரேட்டுக்கு இது 45, 47, 50 MRP ரேட் வாங்க கூட இருக்காங்க. நம்ம அதை விட நம்ம கம்மியாவே தான் கொடுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற கரண்ட்ல நம்ம ஓப்பன் மார்க்கெட்ல நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் பேசிக் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப யூடியூப்ல நம்ம ஏன் போறோம்னா நம்ம யூடியூப்ல வந்து பெஸ்ட் ரேட் தான் போட்டா மட்டும் தான் கஸ்டமர் வருவாங்க. கண்டிப்பா வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா விசாரிக்காம போனா அதுல என்ன MRP இருக்கோ அதுல இருந்து ஒரு 10% போட்டு நம்ம இப்ப நான் ஒரு 37, 38 சொல்ற இடத்துல 45 வாங்கலாம், 50,000 வாங்கலாம், 65 கூட வாங்கலாம். ஏன்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜ் நான் இப்ப ஓப்பன் மார்க்கெட்ல இருக்கிற சொல்லிட்டேன். பெஸ்ட் ரேட் தான் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். எதனாலனா நம்ம இப்ப நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். கஸ்டமர் நம்ம கிட்ட இங்க வரணும். வந்தாதான் அவங்க என்ன சொல்லணும் அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஃபாக் லைட் பாத்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ் வந்திருக்கும். ஃபாக் லைட் அசோம் வச்சிருக்கிறோம், NFS, மோக்கோலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லென்ஸ் பிளஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கலர் எல்லாமே வச்சிருக்கிறோம். இதுல நம்ம ஸ்டார்டிங் எல்லாருமே ஒரு பிராண்ட் சொல்லுவாங்க IPH இந்த மாதிரி நார்மல் பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். நார்மல் பிராண்ட் எதுவுமே பண்றது இல்ல. வேணும்னா எடுத்து கொடுத்துடலாம். இப்ப IPH எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நம்ம வந்து ஒரு 6,000, 6,500 நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. இப்ப IPHலயே பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக்சிங் வந்துருது. எதனாலன்னா உங்களுக்கு OE ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப IPHல காப்பி வரனால நம்ம ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிட்டோம். இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம IG குளோபல்ங்கிற ஒரு பிராண்ட் வச்சிருக்கிறோம். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வரும். லென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ லென்ஸோட வரும். பியூர் ஒயிட், பாம் ஒயிட், மிஸ்டெல்லோ 3 கலருமே வரும். உங்களுக்கு டிம் அண்ட் பிரைட் அதாவது ஹெட்லைட்ல நீங்க என்ன குவாலிட்டிக்கு நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குவாலிட்டி அளவுக்கு நீங்க ஹெட்லைட்டே இல்லாம போற அளவுக்கு இருக்கும். பக்காவா இருக்கும். ப்ரொஜெக்ட் எல்லா ப்ரொஜெக்டும் பாப்பீங்க. நார்மல் லென்ஸ் வரும். இது வித் ப்ளூ லென்ஸோட வரும். வித் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பலாஸ்டோட வந்துரும். இந்த ப்ளூ லென்ஸ்னால என்ன பெனிஃபிட்? ப்ளூ லென்ஸோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும்னா வாட்ஸ் கொஞ்சம் கூடுதலா வருது. இப்ப 80 வாட்ஸ் 60 வாட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் லென்ஸ் தான் வரும். இந்த ப்ளூ லென்ஸ் வரும்போது வாட்ஸ் கொஞ்சம் கூடுதலா வரும். ரெண்டாவது லுக் வைஸ் நல்லா இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா இதோட பலாஸ்டோட வந்துரும். ப்ரொஜெக்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பலாஸ்டே வராது. வெறும் சும்மா நார்மல் ப்ரொஜெக்டர் இருக்கும். அதோட பர்ஃபார்மன்ஸ் பெருசா இருக்கு. இந்த பலாஸ்ட் வரும்போது அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வரணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ல எப்படி நீங்க டிம் அண்ட் பிரைட் வேலை செய்றீங்களோ அதே மாதிரி டைரக்டாவே டிம் அண்ட் பிரைட்டோட வந்துரும். அதோட ஒயரிங் ஃபிட்டிங் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி மேக்ஸிமம் பிராக்கெட் எல்லாமே வந்துருச்சு. இப்போ 85% பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட் பிராக்கெட்ஸ் எல்லா காருக்குமே இன்னைக்கு நம்ம கிட்ட கிடைக்குது. மாட்ட முடியாத வண்டிகள் எதுவா இருந்தாலுமே அதுக்குண்டான ஃபாக் லைட் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம தாராளமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க என்ன பட்ஜெட்ல என்ன மாதிரி எடுத்தாலும் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். பட்ஜெட் ஸ்டார்டிங்னா நம்ம கிட்ட என்ன? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம 7,500 இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்குன்னா. ஆனா 7,500ங்கிற இடத்துல நம்ம ஒரு கூடுதலா ஒரு 1,000, 2,000 சேரும்போது எல்லாமே பிராண்டடா போய்க்கலாம். இப்போ இதுல நீங்க பாக்குறது எதுவுமே அன்பிராண்ட் கிடையாது. இப்போ மேக்ஸ் லிங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். மோக்கோ,
மோக்கோல டபுள் லென்ஸ். அசோம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 குவாலிட்டி அசோம். அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். NFS பட்ஜெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மத்தது எல்லாமே உங்களுக்கு 2 லென்ஸ் வரும். இது NFSல பாத்தீங்கன்னா 3 லென்ஸ் வரும். 150 வாட்ஸ் கூட வராது. இதுல வந்து உங்களுக்கு 6000 கெல்வின், 4300 கெல்வின், 3003 கெல்வின். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட், வார்ம் ஒயிட், மிஸ்டெல்லோ. 2 இயர்ஸ் வாரண்டி வரும். இப்போ ப்ரொஜெக்ட் நீங்க வந்து பேசிக் எடுக்கும்போது 1 இயர் வரும். மீதி எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது 2 இயர்ஸ் வாரண்டி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வாரண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பேசிக் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தலாம். ஸ்டார்டிங் வராங்க, எனக்கு இவ்வளவு வேண்டாம்னா இவ்வளவு பட்ஜெட் தேவையில்லை, எனக்கு பிராண்டடா வேணும், ஒரு 1 இயர் வாரண்டியோட வேணும், எனக்கு பாடினா மட்டும் போதும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அவங்களுக்கே பிராண்ட்ல நம்ம எம்ட்ரெக்ஸ்ங்கிற பிராண்ட்ல ஒரு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடிய ஸ்பீக்கர் ஒரு 1750 ரூபாய்க்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம். 2 பீஸ் வந்துடும், ஒரு ஜோடி 1 இயர் வாரண்டியோட வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு போதும்னு சொன்னா நீங்க அதை விட கொஞ்சம் பட்ஜெட்டா காமிங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம வெக்ஸ்டான் காமிப்போம். வெக்ஸ்டான் இதுல போற மாதிரி நமக்கு ஒரு 2000 பட்ஜெட்ல நம்ம இது வச்சிருக்கோம். அதாவது 6 இன்ச் ஸ்பீக்கர், 6.5 ஸ்பீக்கர் எல்லாமே இதுல வந்துடும். இதுல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டலேஷனே எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். என்னென்ன காருக்கு என்ன பட்ஜெட்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். 320 வாட்ஸ் வரும். என்ன 2000 ரூபாய்க்கே பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்க, சில கஸ்டமர் கேட்பாங்க 2 ரூபா செலவு இடத்துல 2000 ரூபாய் நம்ம இந்த ஸ்பீக்கர் கொடுத்து வாங்குறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுமா தெரியல. ஆனா நம்ம வந்து பிராண்டடாவே போதும், கொஞ்சம் பட்ஜெட் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 2300 ரூபா 2200 ரூபாய்க்கு ப்ளாக்கிங் ஸ்பீக்கர் கொடுத்துடலாம். பிராண்டடாவே போயிடும். 4 டோருக்கு அப்படியே மாட்டிக்கலாம். அதே மாதிரி இன்ஃபினிட்டி அல்ஃபாவோட 320 வாட்ஸ் வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 RMS வரும். இது ஒரு காய்ச்சல் 2850 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 2850 ரூபாய்க்கு ஒரு பேர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது நீங்க 4 டோருக்கும் வாங்கி பைனியர். இந்த பிராண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு MRP பாத்தீங்கன்னா 2890 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இது 2450 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகே, சோ நம்ம கிட்ட MRP விட டிஸ்கவுண்ட் பண்ணி தான். இது MRP விட டிஸ்கவுண்ட்ங்கிற விட நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரான் பாத்தீங்கன்னா 320 வாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் நம்ம ஈஸியா பண்ண முடியும், ஒரு சில ப்ராடக்ட் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா 3500 ரூபா பட்ஜெட் வருது இந்த ரேட்டு. ஆனா இது நான் சொல்லியிருக்கிறது 2000 ரூபா 2000 பட்ஜெட் தான். 1 இயர் வாரண்டியோட வரக்கூடிய ஸ்பீக்கர். ப்ளாப்புங்க அதே மாதிரி நல்ல பெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கேன். இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு JBL கோஎக்சல். மார்க்கெட்ல இப்போ JBL கோஎக்சல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 வாட்ஸ் 35 RMS. இப்போ மார்க்கெட்ல நம்மளே ஒரு 100 இல்ல 200 300 பீஸ் வாங்கி வச்சாலும் ஷார்ட் பீரியட்ல நம்ம வித்து சேல் ஆகக்கூடிய ஸ்பீக்கர் இதுதான். இது மார்க்கெட்ல வந்து 3200 ரூபா வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நம்ம பார்த்து வரவங்களுக்கு பெஸ்ட் ரேட் 2850 ரூபாய்க்கு நம்ம இதை கொடுத்துடலாம். 850 ரூபாய்க்கு கோஆக்சல் ஸ்பீக்கர் 2 பீஸ் வரக்கூடிய ஸ்பீக்கர். ஒரு வண்டிக்கு எடுத்தா 4 ஸ்பீக்கர் தேவைப்படும். பெஸ்ட் ரேட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கல் காம்பனன்ட். இது இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல ஹைரன் சீரிஸோடது ஃபோக்கல்ங்கிற ஸ்பீக்கர். ஆடிட்டர் வித் காம்பனன்ட் வித் கோஆக்சல் வரும். இப்போ ஸ்பீக்கர் எல்லா பிராண்டுமே பார்த்தோம். இப்போ சோனியோடது பார்த்துடலாம். சோனியோட பாத்தீங்கன்னா ஒரு 2 வேரியன்ட் இருக்கு. இது ஹைரஸோடது, இது பாத்தீங்கன்னா பேசிக் கோஆக்சல். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 2650 பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஆஃபர் ரேட்ல நிறைய இருக்கு. நீங்க ரேட் வேணும்னா கண்டிப்பா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ரேட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபோக்கல் ஸ்பீக்கர். ஃபோக்கல் பாத்தீங்கன்னா காம்பனன்ட் வித் கோஆக்சல். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனன்ட் ஃபோக்கல் காம்பனன்ட் இருக்கலே நல்ல. இப்போ இதெல்லாம் ஒரு செக்மெண்ட் தான் பேசிக். இதெல்லாமே இருக்கலே கொஞ்சம் ஐரஸா இருக்கும், கொஞ்சம் நல்ல ஆடியோ நல்லா இருக்கும். 2-வே காம்பனன்ட் கிட்டு. ஃபோக்கல்ங்கிறது கொஞ்சம் நல்ல பிரீமியம் பிராண்ட். இதோட சேம் காம்பனன்ட் சேம் கோஆக்சல். டோட்டல் MRP காஸ்ட் பாத்தீங்கன்னா 24,000 நம்ம பெஸ்ட் இந்த ஆஃபருக்கு பாத்தீங்கன்னா 18,500க்கு நம்ம காம்போவா கொடுத்தலாம். 6000 கம்மியாவே கொடுத்தலாம். அதாவது நம்ம MRP ரேட் தான் சேல் பண்ணிருக்கிறோம். பெஸ்ட் ரேட் நம்மளால முடிஞ்சது பாத்தீங்கன்னா காம்பனன்ட் வித் கோஆக்சல் 18,500க்கு நம்ம கஸ்டமருக்கு டேரக்டாவே கொடுத்துக்கலாம். நீங்க வெளியே புக்கிங் பண்ணி நீங்க கொரியர் போனாலும் போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா ஆஃபர் வந்து ரொம்ப பெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கோம். காம்பனன்ட் வித் கோஆக்சல் காம்போவா கொடுத்துருக்கோம். இதோட டைரக்ட் MRP காஸ்ட் பாத்தீங்கன்னா 24,000. ஏன்னா நம்ம ஒரு சில பிராண்டுக்கு நம்ம வந்து நம்ம தெரியாத பிராண்டுக்கு ஈஸியா நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஆனா இந்த பிராண்டுக்கெல்லாம் நம்ம அப்படி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா டீலரே நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க. நம்ம அதனால ஓப்பனிங் ஆஃபரா பெஸ்டா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இது இல்லாம வேற இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு, அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் ரொம்ப அதிகமா இப்போ நம்ம ஆடியோ சிஸ்டம் பார்த்துருக்கோம், ஓரளவுக்கு ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ மெயினா கஸ்டமர் அதிகமா கேட்கறது பாத்தீங்கன்னா கம்பெனில வர பல்ப் வந்து பவர் பத்தல, நல்லா காஸ்ட்லியா எவ்வளவோ காஸ்ட்லியா வண்டி எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து கரெக்டான டைமிங்ல பவர் பத்துறது இல்லை. அதே மாதிரி நைட் டிரைவிங் போறதுக்கு சிரமமா இருக்கு. பியூர் ஒயிட்ல ஓட்ட முடியாதவங்க வார்ம் ஒயிட் கேட்பாங்க. ரெண்டாவது பியூர் ஒயிட்ல ஓட்டினவங்க நல்ல குவாலிட்டியான பியூர் ஒயிட் கேட்பாங்க. அதனால LED லைட்ஸ் பத்தி பார்த்தலாம். அது ஸ்பெசிபிக்கா நம்ம ஒரு 5 பிராண்ட் வச்சிருக்கிறோம். இப்ப எம்ட்ரெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வெர்டிஸ் வச்சிருக்கிறோம், NFS வச்சிருக்கிறோம், ஆட்டோவிகோ வச்சிருக்கிறோம். மை டிவிஸ்ல 152 வாட்ஸ் 200 வாட்ஸ்
வாட்ஸ் பிளஸ் மோக்கோல 240 வாட்ஸ் வார்ம் ஒயிட் பியூர் ஒயிட் ரெண்டுமே வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல நீங்க போற மாதிரினா ஸ்டார்டிங் பேசிக் பாத்தீங்கன்னா மை டிவிஸ் 152 வாட்ஸ். 152 வாட்ஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி வரும் பியூர் ஒயிட். இது பெஸ்ட் ரேட் நம்ம பாத்தீங்கன்னா 4850 ரூபாய்க்கு டைரக்ட் ஃப்ரீ ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, எல்லாமே நம்ம ஃப்ரீ ஃபிட்டிங் தான். எல்லாமே ஃப்ரீ ஃபிட்டிங்னா ஃபிட்டிங்க்கு இங்க பிரச்சனையே இருக்காது. எதுவா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்னா நீங்க பொருள் வாங்குறீங்க ஃபிட்டிங் அங்க போகணுமா இங்க போகணுமா அந்த மாதிரி இல்லை, எல்லாமே நீட்டா இங்க ஃப்ரீ ஃபிட்டிங்கோட நீட்டா பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம அந்த ஃப்ரீ ஃபிட்டிங் சொல்ல முடியும். இப்போ சிஸ்டம் எடுத்துருக்கிறோம், ஒரு காம்போவா கொடுத்துருக்கோம்னா அதுக்கு ஃப்ரீ ஃபிட்டிங் கொடுத்துடலாம். ஒரு செட்டு பேனல் கேமரா அது கொடுத்துடலாம். இப்போ மற்ற சில விஷயத்துக்கு வந்து அடிஷனல் லேபர் சார்ஜ் வரும்னா லேபர் சார்ஜ் கண்டிப்பா நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வீடியோல பார்க்கறனால எல்லாமே ஃப்ரீ ஃபிட்டிங் நினைச்சிட்டு வந்துருவாங்க. நம்ம என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கொடுக்க முடியுமோ அதுக்கு எல்லாமே ஃப்ரீ ஃபிட்டிங் கொடுத்துடலாம். இப்போ 360 எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே 4000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நான் அதே வந்து உங்களுக்கு காம்போவா போட்டு 27500 போட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபிட்டிங்கோட பண்ணி தரேன். மை டிவிஸ் 250 வாட்ஸ். அதுக்கடுத்து மை டிவிஸ்ல 200 வாட்ஸ். 200 வாட்ஸ்னா இதுல வந்து பியூர் ஒயிட்டும் இருக்கு வார்ம் ஒயிட்டும் இருக்கு. 2 இயர்ஸ் வாரண்டி. உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 6800 வரைக்கும் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஓப்பனிங் ஆஃபரா 1 மந்த்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ரேட் நம்ம கஸ்டமர் கொடுக்கணுங்கிறனால ஃப்ரீ ஃபிட்டிங்கோட 5950 ரூபாய்க்கு 200 வாட்ஸ் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? 200 வாட்ஸ் பியூர் ஒயிட்டா இருந்தாலும் சரி வார்ம் ஒயிட்டா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அடுத்து மோக்கோ 240 வாட்ஸ். இது ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிராண்ட் தான். இதுக்கு மார்க்கெட்டிங்கே நம்ம பண்ண தேவையில்லை. இருந்தாலும் இதோட பிரைஸ் நம்ம வந்து பெஸ்ட் ரேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து 7500 ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீ ஃபிட்டிங்கோட பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துடலாம். என்ன வகையான பல்பா இருந்தாலும் சரி, என்ன வகையான ஃபிளேமெண்டா இருந்தாலும் சரி, என்ன வகையான காரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நீட்டா பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். 2 இயர்ஸ் வாரண்டி. இதுல பியூர் ஒயிட்டும் இருக்கு வார்ம் ஒயிட்டும் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1 மந்த்துக்கு இந்த பெஸ்ட் ரேட் இருக்கும். கண்டிப்பா அடுத்தது வரும்போது கொஞ்சம் கூடுதலாகும். அதாவது ஒரு 500 600 700 வரைக்கும் ஏறும். ஏன்னா ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஒயிட்ல வந்து நம்மளோட ஓன் பிராண்ட் தான். இதை என்ன சொல்லணும்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேருக்கு தைரியமா நான் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பல்ப் பாத்தீங்கன்னா எம்ட்ரெஸ்ல 250 வாட்ஸ். எம்ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 வாட்ஸ். இதுல வந்து 2 வெரைட்டிஸ் இருக்கு. 160 120 எல்லாமே இருக்கு. ஆனா கஸ்டமருக்கு நாங்க ஒரு லைட் போட்டா ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படிங்கும்போது நாங்க இதை சஜஷன் பண்ணி இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம வந்து 9800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 8000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது 10500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 9000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹெட்லைட்ல காமிச்ச எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிராண்டட்னா ட்ரஸ்டடா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இப்போ ஏன்னா எல்லா எல்இடியுமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு எல்இடி வேணும். என்ன என்னோட கார் எனக்கு அவ்வளவுதான் பட்ஜெட், ஆனா பவரும் இருக்கணும் அப்படிங்கும்போது ஆட்டோ விகோங்கிற ஒரு பிராண்டு 240 வாட்ஸ் வரும். 240 வாட்ஸ் வரும். 2 இயர்ஸ் வாரண்டி வரும். இந்த பிராண்ட் வந்து கஸ்டமர் அதாவது பட்ஜெட்டுக்குள்ள கேட்கறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டிய நம்ம கொண்டு வந்தது. இது பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ஃபிட்டிங்கோட 5000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். 5000 ரூபாய்க்கு கொடுத்தோம். 5000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 2 இயர்ஸ் வாரண்டி. 5000 ரூபாய்க்கு கொடுக்கறதுனால பவர் இருக்காது, குவாலிட்டி இருக்காது, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்க வேணாம். போட்டு செக் பண்ணி எடுத்துட்டு போலாம். பட்ஜெட்ல கேட்கறவங்களுக்கு நம்ம இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்டோ விகோ ஓப்பனிங் ஆஃபரா பெஸ்டா பண்ணிக்கோ. ஏன்னா இதே நம்ம 7500 ரூபாய்க்கு பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்கீம்ல ஃபுல்லா எடுத்தனால பெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கோம். நீங்க இந்த ஆஃபர் 1 மாசத்துக்கு இருக்கும். கண்டிப்பா யார் பார்த்தாலுமே கண்டிப்பா வாங்க. NFS ஆக்சுவல் 260 வாட்ஸ் பாக்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஆனா இதோட வாட்ஸ் ஒரிஜினல் பாத்தீங்கன்னா 220 வாட்ஸ். இது நம்ம ஃபிட்டிங்கோட பாத்தீங்கன்னா 5500 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். நீங்க அதாவது என்ன சொல்லணும்னா இதெல்லாமே பிராண்டட்னா ஒரு ரேட் வந்து பக்காவா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பெருசா உடைக்க முடியாது. ரேட் அவ்வளவுதான். ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் இதுல வேலை செய்யும். பட்ஜெட் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. லோ பட்ஜெட்ல போறவங்க தாராளமா இந்த லோ பட்ஜெட்ல போறவங்களுக்கு வேண்டிய நான் என்ன சொன்னா லோ பட்ஜெட்டுங்கல பட்ஜெட்டுக்குள்ள நல்ல குவாலிட்டியா வேணும் கேட்கறவங்களுக்கு இது கொடுத்தாங்க. மாடல் எல்லாமே நீங்க ரெண்டுமே நம்ம கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்னா சில கஸ்டமர் வருவாங்க. நான் இப்போ இது வந்து 9 ரூபா சொல்றேன். 9 ரூபா வாங்குறவங்க பட்ஜெட்டுக்குள்ள வாங்குறவங்க வாங்குவாங்க. பட்ஜெட்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்டா வேணும். ஏன்னா எனக்கு வர கஸ்டமர் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நான் வச்சிருக்கேன். பெஸ்டா வச்சிருக்கேன். அது நீங்க கேட்டே வாங்கிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மை டிவிஸ்ல ஒரு ப்ராடக்ட் கையில வச்சிருக்கேன். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 2GB RAM 64 ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே. இது ஒரு பேனல், ரிவர்ஸ் கேமரா, சாக்கெட், ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து ஒரு காம்போவா போடும்போது 9800 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எம்ட்ரைஸ்ல பொதுவா பாத்தீங்கன்னா டைமண்ட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ டைமண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு பிராண்ட் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். அது எம்ட்ரைஸ்ல X18 ஒரிஜினல் ஜெனியூனா வரக்கூடிய ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்பரான ஒரு பேனல், கேமரா, சாக்கெட், ஃபிட்டிங் எல்லா காம்போவெல்லாம் எல்லாமே சேர்த்து நம்ம பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 12500 நம்ம எம்ட்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லாகிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். நிறைய டைமண்ட் இருக்கு. 5000 ரூபாய் 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் எதுவுமே நம்ம
உள்ள வைக்கல. எதனால வைக்கலன்னா நம்ம பண்றது ஒரு டைம் பண்ணாலும் லைஃப் லாங் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், சர்வீஸும் நல்லா இருக்கும். இது அதே மாதிரி பெஸ்ட் ரேட் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா டொரிட்டோங்கிறது ஒரு லைசன்ஸ் கார்ப்ளேவோட வரக்கூடிய சிஸ்டம். 1K ரெஸ்ட்ரிக்ஷனோட வரும் உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே பிளஸ் ஆடியோ அவுட்புட் சூப்பரா. அதாவது மோக்கோ வந்து எனக்கு ரொம்ப ஹை பட்ஜெட்டா இருக்கு, நம்ம மோக்கோ காஸ்ட்டுக்கு கொஞ்சம் குவாலிட்டியா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா வேணும்னு சொன்னோம்னா நம்ம இது போய்க்கலாம். இது வெறும் சிஸ்டம், ஒரு ஃப்ரேம், ஒரு கேமரா, பேனல், சாக்கெட், ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து வரும்போது நம்ம ஒரு 16,500க்கு காம்போ பண்ணிக்கலாம், பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே பிரதர். பைனியர், ஜேபிஎல், சோனி, இன்ஃபினிட்டி, அல்ஃபா எல்லாமே பார்த்தோம். கொஞ்சம் ஹை சீரிஸா நம்ம இப்போ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போறோம். இப்போ இதை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இப்போ ஹை சீரிஸ் ஓவல் ஸ்பீக்கர் இது காமிச்சிடலாம். இப்போ ஓவல் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பைனியர் இருக்குன்னா ப்ளாப்பங், வெக்ஸ்டான் இதெல்லாமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி பேட் வச்சு ப்ராப்பரா உட்டன் போட்டு அந்த ஒரிஜினல் பாக்ஸ்ல மாட்டுறதா இருந்தாலும் சரி, பேட்ல மாட்டுறதா இருந்தாலும் ஓவல் சஜஷன் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது போக நம்ம வந்து இப்போ பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா தெரிஞ்ச பிராண்ட்ஸ்னா நார்மலா, அதாவது நார்மலா நீங்க எந்த கடைக்கு போனாலுமே எல்லா பக்கமுமே இருக்கக்கூடிய பிராண்டு அதுதான். நம்ம கார் அக்சசரிஸ்ல எல்லா பக்கம் இருக்கல வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சில பர்டிகுலரா கொஞ்சம் தெரியாத பிராண்டு, கொஞ்சம் ஆடியோக்குன்னு ஸ்பெசிபிக்கா வர கஸ்டமர்கள் வந்து எதிர்பார்த்து வரவங்களுக்கு அவங்கள வந்து ஃபுல்லா நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதாவது எல்லா ஸ்பீக்கரையும் காமிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு வேண்டி இப்போ எல்லா ஸ்பீக்கருமே உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேல நீங்க பாத்தீங்கன்னா மோரல்ல வருது. மோரல்ல இந்த ஸ்பீக்கர் வந்து 2-வே காம்பனன்ட் ஸ்பீக்கர், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனா ஆடியோ விட்டு நீங்க ப்ராசஸரு பிளஸ் டேம்பிங், ஊஃபர், டியூனிங் இதெல்லாமே பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம கொடுப்போம். சஜஷன் கொடுக்க வேண்டிய ஸ்பீக்கர். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா அவுராவோடது இருக்கு. ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டியில ஒரு ஆடியோ அவுட்புட் நல்லா இருக்கிற மாதிரி 400 வாட்ஸ்ல மேக்ஸிமம் பவரோட வரக்கூடிய ஸ்பீக்கர். இதோட ஸ்பீக்கர் பிளஸ் ஒரு கோஆக்சல் இப்படி நீங்க மேட்ச் பண்ணி போடலாம். அப்புறம் ஸ்டெக் இட்டாலியோடது, மேட் இன் இட்டாலி. இதெல்லாம் மார்க்கெட்ல வந்து எல்லா கடையிலுமே இருக்குமா தெரியாது. பர்டிகுலரா கோயம்புத்தூர்ல ஒரு 100 கடை இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 5 கடை 6 கடை தான் பார்த்துருக்க முடியும் ஸ்டெக்கோடது. இது வந்து ஒரு 2-வே செட்டப் ஆடியோ. இதோட மாடல் நம்பர் பார்த்து தான் நம்ம எடுக்க முடியும். இதுல நிறைய இருக்கு. ஏன்னா பேசிக் காம்பவுண்டே இதோட வந்து ஸ்டார்டிங் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 16,500 பேசிக் ஸ்டார்டிங் சீரிஸ். இந்த சீரிஸ்ல ஆரம்பிச்சு 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கிட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பா நல்லா இருக்கும். அது நம்ம டெமோ வண்டியில இருக்கு, காமிச்சு தரேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல். இந்த சீரிஸ் நீங்க பாத்துக்கோங்க, PS165V1. இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைரஸ் ஆடியோடது இருக்கலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அது எல்லாமே இங்க வச்சிருக்கிறேன். நீங்க கஸ்டமர் வந்து லைவா பார்த்துட்டு, அதாவது ஒரு கஸ்டமர் பேசிக்கா போறவங்க அதுலயே போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க நல்லது போடுவாங்க, நல்லது அவங்களுக்கு தெரியும், ஆடியோ இன்னும் பெஸ்டா கேட்கறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம அந்த ஸ்பீக்கர் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அதாவது அண்ணா இது இப்படி இருக்கும், இந்த குவாலிட்டி இப்படி இருக்கும், நீங்க லைவா டெமோ பார்த்துட்டு நீங்க மாட்டிக்கலாம், அந்த ஒரு சாய்ஸ் இருக்கும் நமக்கு. பட் நம்ம கிட்ட இங்க ஆப்ஷன் இருக்கு, டெமோ பார்த்துட்டே மாட்டிக்கலாம். நம்ம ஸ்பீக்கர் எதுன்னு சூஸ் பண்ணி நம்ம மாட்டிட்டு நம்ம கடைசியில ஃபைனல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வண்டி நம்ம எப்ப வேலை முடிஞ்சு வெளியே எடுத்தா போதும்னு நினைப்போம். இங்க ஒரு வண்டி ஒரு வாரம் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கு பொறுமையா வேலை செய்யும் போது அவங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை இருக்கிற வரைக்கும் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதனால அவங்க என்ன சொல்லணும்னா ஒரு மோசடிக்காம எந்த பிரச்சனையும் இல்லாம நீட்டா அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புற மாதிரி தான் நம்ம எல்லா செட்டப் இங்க பண்ணி இருக்கிறோம். நிறைய ஆடிஷன் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இது ஆடிஷன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கல கொஞ்சம் பிரீமியம் சீரிஸ்னா. இது ஆடிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் ஓபனா சொல்ல போறேன்னா ஆடிஷன் 2 சேனல் ஆம்பிளிஃபையர்ல இருந்து மோனோ ஆம்பிளிஃபையர் வரைக்கும் ப்ராசஸர் வரைக்கும் எல்லாமே போட்டிருக்கேன். இது ஆடிஷனோட ஸ்பீக்கர்ஸ். இது APKP 165 இந்த மாடல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா JL 2 இயர்ஸ் வாரண்டியோட. அப்புறம் வழக்கமா தெரிஞ்ச பிராண்ட் நம்ம JBL GTO. இது நம்ம ரெகுலரா உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் கூட தான். இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஒரு 270 வாட்ஸ் வரும், பிளஸ் RMS பாத்தீங்கன்னா 90 வாட்ஸ் RMS வரும். இது நம்ம ஃப்ரண்ட் ஒரு காம்பனன்ட், ரியர் இதுக்கு தகுந்த மாதிரி கோஆக்சல் மேட்ச் பண்ணி போடலாம். இது நம்ம பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 10,800 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ESPங்கிறது இது ஒரு பிராண்டு. இது ஆடியோக்கு ப்ரொமோட் பார்க்க நல்ல பக்காவா வரக்கூடிய பிராண்ட் ESP. இதுலயும் ஸ்பீக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மோரல் நம்ம மேல காமிச்சோம்னா அதோட ஸ்பீக்கர். இப்ப இன்ஃபினிட்டிலே பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்கலா பாத்தீங்க, இது வந்து இன்ஃபினிட்டிலே ஹர்மன்ல வரக்கூடிய காப்பா சீரிஸ். அதோட காம்பனன்ட், அதோட கோஆக்சல். இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையா தான் இருக்கும். இப்போ டோட்டல் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஃபினிட்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிராண்டுங்கிறனால காமிக்கிறேன். ஆனா இன்ஃபினிட்டில இந்த ஸ்பீக்கர் காமிப்பாங்க, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி காம்பனன்ட் காமிப்பாங்க, கோஆக்சல், ரெஃபரன்ஸ், பிரைமஸ். ஆனா காப்பா அதிகமா காமிக்க முடியாது. இதோட டைரக்ட் எம்ஆர்பி ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 காம்பனன்ட் வருது. 25,000 காம்பனன்ட், 20,000 கோஆக்சல். அதாவது இன்ஃபினிட்டி நீங்க பாத்தீங்க நேரா காம்பனன்ட்னா 5 ரூபா 5,500 ரூபா அந்த மாதிரி வரும். இது இருக்கலே ஹைரஸ் ஆடியோ இப்ப மாட்டுறாங்கல்ல, அதுலயே போட்டு கொடுத்துருவோம்.
ஓகே காப்பர் சீரிஸ் இருக்கிறது நல்ல குவாலிட்டி. ஃப்ரண்ட் இந்த காம்பனண்ட்டும் 2-வே காம்பனண்ட்டும் ரியர் கோஆக்சலும் பிளஸ் ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் மட்டும் நம்ம இன்ஸ்டால் செஞ்சு நம்ம வந்து அந்த ஓய் ஸ்டாக் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹெட் யூனிட் மாத்தினாதான் ஆடியோ பண்ண முடியுமா கேட்டாங்கன்னா அது அப்படி கிடையாது. ஹெட் யூனிட் நம்ம ஒரிஜினல் ஸ்டாக்லயும் நம்ம வந்து நல்ல ஸ்பீக்கர் போட்டு நல்ல ப்ரமோட் பண்ணி நல்ல ஆம்பிளிஃபையர் போட்டு அதுக்குண்டான பவர் பூஸ்டர் போட்டு நல்ல ஒயரிங்ஸ் பண்ணி பக்காவான ஆடியோ கொடுக்க முடியும். இப்போ நீங்க ஓய் ஸ்டாக்ல இதெல்லாம் டேரக்டா ஃபிட் பண்ணிக்கலாம். இது காப்பர் சீரிஸ், இது காம்பனண்ட் வித் கோஆக்சல். இது வந்து 45,000 வருது. பிளாட் என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு 30-25 ஆஃபர் பண்ணி 35 ரூபா பட்ஜெட்டுக்கு நம்ம அப்படியே கொடுத்துடலாம். 35 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 35 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகே பெஸ்ட் ரேட். ஓகேங்களா? இது ரேட் உடைக்க மாட்டாங்க. நான் பெஸ்ட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது இந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கு மட்டும்தான். அடுத்து நம்ம அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் பைனியர் இந்த காமன் ஸ்பீக்கர் நீங்க இந்த வீடியோல பாத்துருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த காமன் ஸ்பீக்கர் எந்த வீடியோ நீங்க பார்த்தாலும் இதுல கிடைக்காது. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவான மாடல் பைனியர்ல வர TS-D1740C இந்த 2-வே காம்பனண்ட் இன்னும் வந்து கோயம்புத்தூருக்கு லான்ச்சே ஆகல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறோம் பைனியர்ல. இந்த காம்பனண்ட் நீங்க தைரியமா நான் சொல்ல முடியும், நீங்க ரொம்ப தேடிதான் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் தவிர இது நம்ம மட்டும் தான் எடுத்திருக்கிறோம். ரொம்ப பிரீமியமான மாடல். அடுத்தது JL C1650ங்கிற ஒரு மாடல். இது வந்து காம்பனண்ட் ஸ்பீக்கர், அதாவது ஒரு 2-வே காம்பனண்ட், 2 இயர்ஸ் வாரண்டி வரக்கூடிய ஒரு காம்பனண்ட். இதுவே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா சூப்பரா இருக்குண்ணா. நம்ம ரிசல்ட் நிறைய கேட்டிருக்கிறோம். இது வந்து 16,000 MRP. நம்ம பெஸ்ட் ரேட் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம 10,800 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன பேர் சொல்றீங்க? ஒரு 4,600 ரூபாய் கிட்ட கம்மி ஆகுது. ஆமா, நம்ம பெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கிறேன் காம்பனண்ட் ஸ்பீக்கர். அதே மாதிரி JL C2 கோஆக்சல் இது 30,000 MRP வருது. இது உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம 23,500க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். JL C2 காம்பனண்ட் ஸ்பீக்கர் நீங்க ரேட் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஃபினிட் நம்ம பார்த்தோம். இது ஹர்மன்ல வர அந்த ஓய் கார்டன்ங்கிற ஹமானோட. இப்போ ஹமானுங்கிறது பாத்தீங்கன்னா JBல வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டில வருது. அப்புறம் அந்த காப்பர் சீரிஸ்ல பார்த்தோம். இது வந்து கார்டனுங்கிறது கொஞ்சம் ஓல்ட் ஸ்டாக், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இது வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அதாவது என்ன சொல்றேன்னா ரொம்ப ஆடியோ நல்லா தெளிவா கேட்கறவங்க, இந்த செக்மெண்ட் எல்லாமே ஆடியோ ஹைரஸ் ஆடியோ யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு கலெக்ஷனுக்கு வேண்டியதான் வச்சிருக்கேன். நம்ம பேசிக்கா அது இதுன்னு போறதுக்கு இல்ல, பேசிக் இல்ல நல்ல குவாலிட்டியா வேணா நீங்க இப்படி வந்துடலாம். நான் ஒண்ணு இதை நீங்க எது போட்டாலுமே நல்லா இருக்கும். எதுவுமே நல்லா, இதுக்கு அது நல்லா இருக்கும், அதுக்கு இது நல்லா இருக்கும். இதை போட்டுட்டு நம்ம போற அந்த ப்ராசஸர் போறோம் தெரியுங்களா, ப்ராசஸர் செக்மெண்ட்லாம் அங்க வச்சிருக்கேன். ஆன்கியோ, அல்பைன், ஹீலிக்ஸ் இதெல்லாம் அங்க. அது அடுத்த செக்மெண்ட்ல நான் காமிச்சேன். நான் இது இப்ப பாத்தீங்கன்னா ஐரஸ் ஆடியோல அடுத்த செக்மெண்ட் நல்ல பிராண்டு கேட்கறவங்க அல்பைன்ல கேட்கலாம். அல்பைன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு காம்பனண்ட் வித் கோஆக்சல் தான். இது பேர் ஜோடி பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 22,500 பெஸ்ட் ரேட்டா கொடுத்துடலாம். 22,500க்கு ஒரு S2 காம்பனண்ட்டும் S2 கோஆக்சலும் கொடுத்துடலாம். இதை நீங்க டைரக்டாவே ஸ்டாக் கம்பெனி கூட வர டைரக்ட் ஸ்டாக்ல நீங்க ஃபிட் பண்ணாலே ஆடியோ சூப்பரா இருக்கும். இது கூட நான் என்னதான் நம்ம பண்ணாலுமே ஒரு கண்டிப்பா ஒரு ஆம்பிளிஃபையர் பிளஸ் ஒரு மோனோ ஊஃபர் கண்டிப்பா வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், பெஸ்டாவே இருக்கும். இது ஃபோக்கல் காம்பனண்ட். இப்போ ஆடிஷன்ல வரக்கூடிய எல்லா விதமான ஆம்பிளிஃபையர் நம்ம இருக்கு. ஐரஸ் ஆடியோல வரக்கூடிய எல்லா ஆம்பிளிஃபையரும் இருக்கு. ஆடிஷன்ல வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆடிஷன்ல பக்கா ஜென்யூனா இருக்கும், ஒரிஜினலா இருக்கும், ப்ராப்பரான ஆடியோ பக்காவா இருக்கும். இப்போ ஐரஸ்ல நம்ம S2 காம்பனண்ட் பார்த்தோம், S2 கோஆக்சல் பார்த்தோம். இது ரெண்டுமே பார்த்துட்டோம். இதே சேம் மேட்ச் பண்ணி அல்பைன்ல வரக்கூடிய 100 வாட்ஸ், RMSல வரக்கூடிய 300 வாட்ஸ் பீக் பவர் வாட்ஸ் வரக்கூடியது, ஆர் சீரீஸ்ல வர காம்பனண்ட் வித் கோஆக்சல். இதுதான் ஆர் சீரிஸ். இது வித் கிராஸ் ஓவரோட வரக்கூடியது. இதுல வந்து கிராஸ் ஓவர் வராது. இதையும் நம்ம டைரக்டா ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம் காம்பனண்ட் வித் கோஆக்சல். அப்புறம் இது வந்து அந்த ரஷ்யன் பிராண்ட் சொன்னலாம். அந்த ரஷ்யன் பிராண்டோட 3-வே ஸ்பீக்கர், டியூட்டர், மிட் 3 ரேஞ்சுமே வரும். நம்ம அதான் சொல்லணும், அந்த 3-வேன்னு போகும்போது நம்ம கண்டிப்பா அந்த ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இடத்துல வந்துடும் 3-வே ஸ்பீக்கர். பிளஸ் அதே மாதிரி ராக் 4 இது 1,25,000 வருது உங்களுக்கு MRP ரேட். இது நம்ம பெஸ்ட் ரேட் கொடுக்குறோம்னா 98,000 நம்ம கொடுத்துடலாம் ராக் 4 ஸ்பீக்கர்ஸ். இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி ஆடிஷனோட ஆம்பிளிஃபையர் இதுலயே போட்டிருப்பாங்க ஐரஸ். நீங்க நெட்ல MRP வந்து நெட்ல நீங்க செக் பண்ணிட்டு எந்த ப்ராடக்டா இருந்தாலுமே, இப்ப ஆடிஷனோடது நீங்க எந்த ப்ராடக்ட் இருந்தாலுமே நெட்ல நீங்க செக் பண்ணிட்டு டேட்டா வந்து கேட்கலாம். கண்டிப்பா அதை விட பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஃபிட்டிங்கும் நம்ம நீட்டா பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாங்க? நெக்ஸ்ட் ஊஃபர் 12 இன்ச் ஊஃபர் எல்லா பிராண்ட்லயும் இருக்கு. இது மோரல், கிக்கர், V3, ஆடிஷன், ஷேடோ சப்வூஃபர் பிளஸ் சவுண்ட் மெகாஸ் கிக்கர் பிளஸ் உங்களுக்கு நான் இன்பில்ல நல்லா ப்ரொமோட் பண்ணி பக்காவா பண்ணக்கூடியது வெக்ஸ்டான். வெக்ஸ்டான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ப்ராடக்ட்டை பத்தி உங்களுக்கு எது தெரிஞ்சாலுமே பக்காவா கொடுத்துடலாம். ஆடிஷன்ல வரக்கூடிய ஊஃபரும் இருக்கு நம்ம கிட்ட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் சீட் ஊஃபர் பேசிக் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒயரிங் கிட்ட ஆம்ப் ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங்கே வேணா 8,500க்கு பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம 20,000 வரைக்கும் நம்ம கிட்ட ஊஃபர் இருக்கு, அண்டர் சீட் ஊஃபர். ஓகேங்களா? ஓகே பிரதர். இப்போ சம்மர் சீசன் ரொம்ப அதிகமா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. கார்
காருக்குள்ள என்னதான் ஏசி போட்டாலும் கூலிங் நிக்கவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? நான் மெயின் பாத்தீங்கன்னா என்ன ஆப்ஷன்னா, ஆப்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும், சன் ஃபிலிம் ஒட்டுறதுதான் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஒட்டக்கூடிய ஃபிலிம் அதை வெயில் ஹீட்டை கட்டுப்படுத்துதா, ரெண்டாவது ஏசி கூலிங் நல்லா இருக்கா, நம்ம வெளியிருந்து வர அந்த ஹீட் தாங்குதாங்கிறது கண்டிப்பா யாருமே பாக்குறது இல்ல. அது பேசிக்கா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பிலிம்ஸ் இருக்கு, சைனா பிலிம்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம குவாலிட்டியா ஒரு பிராண்டடா நல்லதா ஒட்டுற மாதிரினா நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கார்வேர் ப்ரமோட் பண்றோம். கார்வேர்ல இருந்து ஆரம்பிச்சு பேசிக் ஒரு சின்ன ஒரு 5 சீட்டர் வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 2500 ஆரம்பிச்சு நம்ம கிட்ட ஒரு 7500 9500 வரைக்கும் நம்ம கிட்ட ஃபிலிமே பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது நீங்க என்ன பிரைஸ் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்க அந்த பெஸ்டா பக்காவா ஒரு பபிள்ஸ் ஒரு டாட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒட்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்க சைடு ஓட்டுறது கண்டிப்பா ஒரு பக்கம் இருந்தாலும் ஃப்ரண்ட் கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப வந்து ஆன்டி கிளார் ஃபிலிம் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அந்த ஆன்டி கிளார் ஃபிலிம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் பாத்தீங்கன்னா கார்வேர் ஃப்ரண்ட் நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 2800 ஆரம்பிச்சு 10500 வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம ஹைஸ்கூல் ஷீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கார்வேர்ல ஹைஸ்கூல் ஷீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நியூ கரண்ட்ல வர ஹைஸ்கூல் ஷீல்டு இதெல்லாம் நம்ம பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு 5000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 5800 6000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 5000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சன்ஃபிலிம் பாத்தீங்கன்னா செராமிக் ஷீல்டு நம்மளோட ஓன் பிராண்டு. அதுல வந்து ஒரு 3 சீரிஸ் வச்சிருக்கிறோம். கார்பன் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7000 ரூபாய்க்கு பண்ணக்கூடிய பிலிம் இன்னைக்கு 4500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கார்பன்ல அடுத்த குவாலிட்டி 10000 ரூபாய்க்கு பண்ணக்கூடிய பிலிம் இன்னைக்கு நாங்க 8500 7500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட சன்ஃபிலிம் இருக்கு பிரீமியம். ஆமா, அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பிலிம் கேட்டாலுமே நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு நம்ம ரொம்ப ஹையாவும் காமிக்க போறது இல்ல. பேசிக்கா நீங்க ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல ஒரு 1000 ரூபாய் சேர்த்து செலவு பண்ணா இது நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஓகே அப்படி சொன்னா நீங்க அதை கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணி பாத்திரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 2-வே செட்டப் ஆடியோ பண்ணிட்டேன், ப்ராசஸர் எல்லாமே போட்டு பண்ணிட்டேன், எனக்கு இப்போ வந்து ஒரு 3-வே பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வேண்டி நம்ம என்ன பண்றோம்னா அவங்க கிட்ட இருக்கிற 2-வே நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம அதே வந்து ஒரு மிட் ரேஞ்ச் தனியா நம்ம எடுத்து இந்த போஸ்ட்ல வச்சு கொடுத்துருவோம். போஸ்ட்ல வச்சு இருக்கிற ஸ்பீக்கரை நம்ம பூஸ்ட் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா செலவு பண்ணிப்பாங்க ஒரு 2-வே காம்பனண்ட்டுக்கு. அதை எடுத்துட்டு நம்ம வேற 3-வே போட சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல நம்ம ஒரு 2-வே வர இடத்துல ஒரு 3-வே போடணும்னு சொல்லும்போது நம்ம மிட் ரேஞ்ச் மட்டும் தனியா வாங்க சொல்லுவோம். ஒரு 3 இன்ச் ஸ்பீக்கர் மட்டும் வாங்கிக்கலாம். வாங்கி இதை நம்ம வந்து அவுட்புட் கொண்டு வந்து நம்ம ப்ராசஸர் மூலமா அவுட்புட் எடுத்து ஒயரிங் கிட்ஸை பொறுத்த வரைக்குமே எல்லா ஒயரிங் கிட்ஸும் நம்ம கிட்ட இருக்கலாம். நீங்க பேசிக் ஒயரிங் கிட்ல இருந்து நார்மல் ஒயரிங் கிட்ட இருந்து எல்லா ஒயரிங் கிட்டுமே இருக்கு. நீங்க ஒயரிங் எல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. எதனால பேசிக் ஒயரிங் போட்டு நல்ல ப்ராடக்ட் போட்டோம்னா கண்டிப்பா அவுட்புட் இருக்கு. நல்ல ப்ராடக்ட் போட்டா நல்ல குவாலிட்டியான OFC ஒயரிங் கிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதோட கேபிள்ஸ் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இதே மாதிரி 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் உங்களுக்கு மிட் ரேஞ்ச் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஆடிஷனோடது, இது நாய்ஸ் ஃபில்டர், இது ப்ராசஸர். பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராசஸர்ல நம்ம எல்லா ப்ராசஸரும் வச்சிருக்கோம். இது எல்லாமே ப்ராசஸர் தான். ஹீலிக்ஸ், கிளாரியான், ஆன்கியோ, அல்பைன், உங்களுக்கு மோரல் எல்லா ப்ராசஸருமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதனால நீங்க அந்த ப்ராசஸரும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராசஸர் நீங்க உங்களுக்கு தேவையோ அதையும் சொன்னாலும் நம்ம கண்டிப்பா ஒரு 1/2 hour 20 நிமிஷத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அது போக உங்களுக்கு சின்ன சின்ன கேஜெட்ஸ் பாத்தீங்கன்னா டஸ்டர் ஸ்டிக்கு, FM ஆண்டனா, பிளஸ் பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மிரர், ஒயரிங் கேபிள்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியாது. ஒயரிங் கேபிள்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான கேபிள்ஸ், அதே மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது ஃபோக்கல்ல வர 3-வே ஸ்பீக்கர். இது ஃபோக்கலோட 3-வே, இது அல்பைனோட 3-வே. இல்ல பாத்தீங்கன்னா ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்ட்ராய்டு சிஸ்டம் காமிச்சீங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வண்டி எல்லாமே ஆண்ட்ராய்டு தான் மாட்டிட்டு இருப்பீங்க. ஆமா, ஆண்ட்ராய்டு வித் உங்களுக்கு மியூசிக் எல்லாமே கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் நல்லதா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப லைவா பாத்தீங்கன்னா இது ஸ்பீக்கர் நான் கையில வச்சிருக்க ஸ்பீக்கர் வந்து கம்பெனில வர ஒரு ஸ்டாக்ல வரக்கூடிய ஸ்பீக்கர். கஸ்டமர் இதுல ஒண்ணுமே இல்லன்ட்டாங்க, ஒண்ணுமே இருக்காது இது ஓப்பனா சொல்ல போனா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்பீக்கர் நம்ம அல்பைன்ல காமிச்சோம்னா S series இப்ப ஆஃபர்ல போயிட்டு இருக்க ஸ்பீக்கர்ஸ். இது S2 காம்பனண்ட், S2 கோஎக்ஸ் இந்த வண்டிக்கு டேரக்டா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்பீக்கர் தான் பின்னாடி வச்சிருக்கிறோம். அதோட ஃப்ரண்ட் காம்பனண்டோட ஸ்பீக்கரோட குவாலிட்டி மட்டும் பாருங்க. அல்பைனோட S series அந்த குவாலிட்டி தான் உங்களுக்கு பேப்பர் கோன்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். உங்களுக்கு என்ன பஞ்ச் அந்த கிளாரிட்டி அக்யூரேட்டா வரும். உங்களுக்கு ஆடியோ நீங்க என்ன சொன்னா லாங் டிரைவ்ல போகும்போது நல்லா கேட்டுட்டே போலாம், டயர்ட் ஆக மாட்டோம், தூக்கம் வராது. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் நம்ம பண்ணிருக்கோம். நான் தான் சொல்றேன், என்ன ஹைர ஸ்பீக்கர் நம்ம போடுற மாதிரி இருந்தாலுமே ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் கண்டிப்பா. இந்த ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாமே இங்க பார்த்தோம். அதோட ஃபிட்மெண்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஆம்பிளிஃபையர்லாம் அங்க மவுண்ட் பண்ணிடுவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நான் தான் சொன்னல பாத்தீங்கன்னா சிஸ்டம் நீங்க எதுவுமே மாத்த வேண்டாம். சிஸ்டம் மாத்தாமலே இருக்கிற கம்பெனி ஸ்டாக் கூடயே நம்ம வந்து
அந்த ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் ஸ்பீக்கரை வச்சே நம்ம வந்து ஆடியோ கொஞ்சம் பெட்டரான ஆடியோவும் நல்ல ரிசல்ட் கஸ்டமர் கேட்கக்கூடிய ஆடியோவும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, இந்த காருக்கு என்ன பட்ஜெட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த காருக்கு பாத்தீங்கன்னா நம்ம அல்பைன் S2 காம்பனி S2 கோஎக்ஸல் ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் ஒயரிங் இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயிலிருந்து 45 ரூபாயிலிருந்து 50 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள வரும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஓகே. அதே மாதிரி ஷிஃப்ட் ஓல்டு ஷிஃப்ட் இவன் நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். இவருக்கு நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஃப்ரண்ட்லயும் ஒரு JL C2 காம்பனன்ட் C1 காம்பனன்ட் ஃப்ரண்ட்லயும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவரு கஸ்டமர் ஊஃபரும் ஆம்பிளிஃபையர் அவர் ஆல்ரெடி வச்சிருந்தாரு. ஆமா, அதே மாதிரி நீங்க ஏதாவது அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒர்க்கிங் கண்டிஷன்ல எந்த ஊஃபர் எந்த ஆம்பிளிஃபையர் இருந்தாலுமே ஸ்பீக்கர் இருந்தாலும் கொண்டு வாங்க, செக் பண்ணி அதையே நான் உங்களுக்கு ஒயரிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். அதோட நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே அதாவது உங்களோட நல்லா இருந்துச்சுன்னா நான் அதே யூஸ் பண்ணுவேன். புதுசா போடணுங்கிற இடத்துல சொல்லுவேன் வேற ஏதாவது போடணுமா. ஏன்னா சில பேர் வந்து இது கொண்டு போனா மாட்டி தர மாட்டாங்க, இதை ப்ராப்பரா மாட்டி தர மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. உங்ககிட்ட ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கொடுங்க, நீட்டா உங்களுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துறோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. டெக்னீஷியன் எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி ஆம்பிளிஃபையர் அங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி கஸ்டமர் ஒரு 3-4 ஆம்பிளிஃபையர் கொண்டு வந்தாரு. அதுல எது செக் பண்ணி கடைசியில் இதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இதை மாட்டி இருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் மாட்டி இருக்கோம். பிளஸ் இது வந்து ஆண்ட்ராய்டுங்கிறனால நாங்க ஒரு ஹை லெவல் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். பங்க் ஆடியோங்கிற ஹை லெவல் கன்வெர்ட்டர் 2 யூஸ் பண்ணிருக்கோம். இது யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒயரிங் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவுட்புட் கொஞ்சம் நல்லா இருக்கும். OFCயோட ஒயரிங் வரும்போது கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கும். அதனால நீங்களும் உங்களுக்கு ஆடியோ யாருக்கா இருந்தாலுமே கண்டிப்பா சஜஷன் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம கடைக்கு வாங்க. நம்மளோட டெமோ ஆடியோ வண்டி. ஆமா, நான் ஒரு ஹோண்டா சிட்டி ஒன்னு இருக்கு, பிளஸ் ஒரு சிவிக் ஒன்னு இருக்கு, ஒரு கிரிட்டா ஒன்னு இருக்கு. எப்பயுமே லைவ்ல நம்ம கிட்ட இருக்கிறது ஹோண்டா சிட்டியும் கிரிட்டாவும் நம்ம கையில எப்பயுமே இருக்கும். இது வந்து நம்ம எதுக்குன்னா கஸ்டமர் நான் தான் சொன்ன ஸ்டார்டிங் உள்ள கவுண்டர்ல கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்பீக்கர்ஸ் நல்ல கஸ்டமர் நம்ம விற்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது, பட்ஜெட் நம்ம சும்மா ரொம்ப ஹைப் பண்ண முடியாது. நம்ம என்ன இந்த மாதிரி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும். வந்து நீங்க ஒரு சிஸ்டம் மாற்றக்கு முன்னாடி ஒரு பிரீமியமா வாங்குறீங்கன்னா அந்த சிஸ்டம் நீங்க இங்க பார்த்து செக் பண்ணிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க சூஸும் கூட பண்ணிக்கலாம். 2 பட்ஜெட்லயும் ஐரண்ட் ஆடியோ ரெண்டுமே இருக்கு. இது வந்து அல்பைனோட எல்லாமே இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா JL எல்லா ப்ராடக்ட்டுமே JL யூஸ் பண்ணிருக்கோம். இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் போது ஆடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கிற ஆடியோ உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கிற ஆடியோ எனக்கு பிடிக்காது. நீங்க பேஸ் அதிகமா ஹைப் பண்ணுவீங்க, நான் பிட் அதிகமா ஹைப் பண்ணுவேன். அதனால நீங்க கேட்கும்போது என்னங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைமிங் வேணும். அதுதான் எனக்கு அந்த டெமோ கார்ல உட்காரும் போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். நீங்க சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்க முடியும். அதனால இந்த 2 டெமோ வண்டி இருக்கு, அதுல ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டுமே நீங்க செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் டேம்பிங். அதாவது டேம்பிங் நம்ம ஹைரஸ் ஆடியோவா இருந்தாலும் சரி, ஆடியோ பண்ணாத வண்டியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இப்ப டேம்பிங் கம்பல்சரி ரொம்ப மஸ்டா பண்றாங்க. அதனால டேம்பிங் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் இன்க்ளூடிங் ஃப்ரீ ஃபிட்டிங் லேபரோடய நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 mm வரக்கூடிய திக்னஸ் வரக்கூடிய வெக்ஸ்டாங்கிற பிராண்ட் நம்ம பெஸ்ட் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்கோட நம்ம லேபரோடய பாத்தீங்கன்னா 1100 ஃப்ரீ லேபரோட 1100 ஒரு ஷீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஷீட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஷீட்டுக்கு ஒரு 150 rupees ஃப்ரீ உங்களுக்கு, அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம் வித் லேபரோட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 mm வரக்கூடிய இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டேம்பிங் சீட் தான். இதோட பிராண்டும் பாத்தீங்கன்னா STP. இந்த பிராண்ட் சீட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1250க்கு ஒரு சீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மேக்ஸிமம் ஒரு காருக்கு 4 டோர் பக்காவா நீட்டா ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் 3 லேயர் நம்ம அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா ஒட்டக்கூடியது பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சம் 13 இருந்து 14 சீட் தேவைப்படும். வித் லேபரோடய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங்கோட பெஸ்டா சொல்லி ஒரு 10K அந்த மாதிரி வந்துரும். 10K உங்களுக்கு பேசிக்கா ஓரளவுக்கு ஒரு நீங்க இந்த வெக்ஸ்டான்ல நீங்க ஓட்டுற மாதிரி இருந்தா ஒரு 10 ரூபா வந்து 11 ரூபா கண்டிப்பா தேவைப்படும். ஒரு 10 சீட்ல கண்டிப்பா ஒரு 4 டோருக்கு ஒட்டினா மாதிரி தான் அதோட ரிசல்ட்டே கிடைக்கும். கண்டிப்பா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியம்ல நம்ம டாக்டர் ஆர்டெக்ஸ் இந்த சீட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு சீட் பாத்தீங்கன்னா 1450க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே வந்து ஆர்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா HD கோல்டு HDங்கிற ஒரு சீரிஸ். இது இருக்கிறதுல கொஞ்சம் ஹைரஸோடது நல்ல குவாலிட்டி, அதாவது ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் பிரீமியம் செக்மெண்ட் கூட. இதுல போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சீட் பாத்தீங்கன்னா 1750க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ். இது வந்து கொஞ்சம் பிரீமியம் செக்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் 8 சீட் வருது, 2.6 mm திக்னஸ்ல வரக்கூடிய சீட். இது வந்து ஒரு சீரிஸ், இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமாவும் இருக்கும். ரெண்டாவது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லா கோயம்புத்தூர்ல நம்ம ஒரு 100 ஷாப் இருக்குன்னா மேக்ஸிமம் அதிகமா எந்த ஷாப்லயும் இருக்காது, ரொம்ப ரேரு. நம்மளே வந்து பெஸ்டா நம்ம பேசி நமக்கு அதை நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். அது ஒரு 4 கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வேண்டி நம்ம எடுத்துருக்கோம். நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்ல இது வந்து ஒரு சீட்டு பாத்தீங்கன்னா சீட்டு மட்டுமே லேபர் இல்லாமலே மார்க்கெட்ல இன்னைக்கு பெரிய பெரிய நம்ம சார்ந்த நிறைய கடையில பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் 4500 வரைக்கும் சார்ஜ்
சார்ஜ் பண்றோம். ஒரு ஷீட் லேபர் இல்லாம நம்ம லேபரோடய பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் ப்ராப்பரான பிரைஸ் வேணும்னா கண்டிப்பா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பானட் டேமிங் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரா நீங்க ஐசீரிஸ்ல போற மாதிரினா பானட் டேமிங் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பானட் டேமிங் இதெல்லாம் உங்களுக்கு கோல்ட் ஹெச்டி, இந்த பிரீமியம், டாக்டர் ஆக்டர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 சீட் வந்துச்சுன்னா ஒரு சீட்டுக்கு 1500 கணக்கு பண்ணும்போது நமக்கு பிரைசிங் ஜாஸ்தி ஆகும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டா வந்து பானட் டேமிங் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிராண்ட்ல ஒரு காம்போ. நம்ம ரெகுலரா நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா எம்ட்ரெக்ஸ் வந்து நம்ம ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கனால எம்ட்ரெக்ஸ்ல 4GB RAM 64 1 இயர் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு சிஸ்டம், பிளஸ் வெக்ஸ்டான்ல ஒரு 320 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு கோஆக்சல் ஸ்பீக்கர், 2 கோஆக்சல் 2 பேர், அதாவது 6 இன்ச் ஸ்பீக்கர் 2 பேர், பிளஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வித் கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு AHD கேமராவோடய வரும். பிளஸ் உங்களுக்கு 4 டோர் ரிங் எல்லாமே சேர்த்து ஃப்ரீ ஃபிட்டிங் பிளஸ் லேபர் இன்க்ளூடிங் சாக்கெட் எல்லாமே சேர்த்து பெஸ்டா பாத்தீங்கன்னா 13,800 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா வெக்ஸ்டான் வரக்கூடிய பிரீமியம் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் பிளஸ் எம்ட்ரெக்ஸோட பிரீமியம் சிஸ்டம் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக மார்க்கெட்ல எனக்கு அண்ணா இது தெரியாத பிராண்டா இருக்கு, கொஞ்சம் தெரிஞ்ச பிராண்டா வேணும் அப்படின்னு சொல்றவங்க மார்க்கெட்ல நம்ம வந்து கொடுத்துருக்கிறது 2GB RAM வித் 64GB பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, மை டிவிஸ்ங்கிற ஒரு பிராண்ட்லையும் பிளஸ் ப்ளோபங் 2-வே கோஆக்சல் வித் டியூட்டரோட வரக்கூடிய 280 வாட்ஸ் வரக்கூடிய ஸ்பீக்கர் 2 செட்டும் பிளஸ் ஒரு AHD கேமரா வித் அந்த எந்த கார் நீங்க மாற்றீங்களோ அந்த காரு கூடிய வரக்கூடிய ஃப்ரேம் பிளஸ் வித் இன்க்ளூடிங் ஃப்ரீ ஃபிட்டிங் லேபரோட பெஸ்ட் ரேட் 14,500 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காம்போ பிராண்டட் காம்போ. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனா இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து சிஸ்டமும் நல்லா இருக்கணும், ஆடியோ அவுட்டும் நல்லா இருக்கணும், குவாலிட்டி அதாவது எனக்கு 13 ரூபா செலவு பண்றதுக்கு எனக்கு 2 ரூபா சேர்ந்து போனா பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும்னா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 4GB RAM நம்ம எம்ட்ரெக்ஸ்ல வரக்கூடிய பிரீமியம் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, 4GB RAM 64 வித் ஆடியோக்குனே வரக்கூடிய சிஸ்டம் பிளஸ் உங்களுக்கு JBல வரக்கூடிய 35 RMS பிளஸ் 350 வாட்ஸ் வரக்கூடிய 2 கோஆக்சல் ஸ்பீக்கர், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பேரும் ரியருக்கு ஒரு பேரும் பிளஸ் உங்களுக்கு ஒரு AHD கேமரா, ஒரு ஃப்ரேம். நீங்க என்ன காரா இருந்தாலும் சரி பெஸ்ட் ரேட், என்ன காரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 16,500க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் பெஸ்ட் ரேட். அதே மாதிரி அடுத்தது இப்போ உங்களுக்கு அல்ஃபால பாத்தீங்கன்னா உங்களுக்கு DVR வரக்கூடிய இப்ப கரண்ட்ல வரக்கூடிய DVR மாடல் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு சிஸ்டம். இதுல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக் கேமரா வந்துடும், பிளஸ் பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்ட் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வித் ரெக்கார்டிங்கோட வரக்கூடிய சிஸ்டம், பிளஸ் வந்து உங்களுக்கு கேமரா. அது போக 2 கோஆக்சல் பாத்தீங்கன்னா அல்ஃபாவோட கோஆக்சல் 320 வாட்ஸ் வரக்கூடிய ஸ்பீக்கர் பிளஸ் 40 RMS ஃப்ரண்ட் காம்பனண்ட், ரியர் கோஆக்சல் அப்படியும் போடலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் கொடுத்துருக்கிற காம்போ ரெண்டுமே கோஆக்சல். இதோட பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம 21,800க்கு நம்ம இந்த காம்போ பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல கொஞ்சம் பிரீமியம் செக்மெண்ட்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ காம்போ காமிக்க போறேன். இது வந்து இதுல என்ன காம்போ நான் கொடுக்குறேன்னா மோக்கோல வர 4GB RAM 64 வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வித் லைசன்ஸோட வர சிஸ்டம் பிளஸ் ஒரு ஃப்ரேம், ஒரு AHD ரிவர்ஸ் கேமரா பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வரக்கூடிய காம்பனண்ட் பாத்தீங்கன்னா JBL ஸ்டேஜ் 2 மாடல் நம்பர் கண்டிப்பா பாத்துக்கோங்க, 90 RMS வரக்கூடிய காம்பனண்ட் பிளஸ் கோஆக்சல் பாத்தீங்கன்னா 40 RMSல வித் 400 வாட்ஸ் வரக்கூடிய கோஆக்சல் ஸ்பீக்கர் தான் நான் இந்த காம்போல கொடுக்க போறேன். இது பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ ஃபிட்டிங் எல்லாமே இன்க்ளூடிங். இது நார்மலா நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 35 ரூபா 40 ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ள வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம பெஸ்ட்டா 27,800க்கு நம்ம இந்த காம்போ நம்ம உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு வேண்டி பெஸ்ட்டா கொடுத்துருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1ல வரக்கூடிய காம்பனண்ட் கோஆக்சல் பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப பிரைசிங் கம்மியா இருக்கும், வாட்ஸ் கம்மியா இருக்கும், RMS கம்மியா இருக்கும். இப்போ நான் இதுல கொடுத்துருக்கிறது வந்து ஹர்மனோடது 720 வாட்ஸ் பிளஸ் 90 வாட்ஸ் RMS பிளஸ் கோஆக்சலுக்கு பாத்தீங்கன்னா 400 வாட்ஸ் 40 RMS வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் காமிச்சிருக்கிறேன். பிளஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா மோக்கோல வரக்கூடிய லைசன்ஸ் அப்ளேவோட வரக்கூடிய ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ வரக்கூடிய சிஸ்டம் காமிச்சிருக்கிறேன். ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்கிறேன், AHD கேமரா வந்துடும் பிளஸ் ஃப்ரீ ஃபிட்டிங் லேபர், இந்த மாட்டக்கூடிய ஸ்பீக்கருக்கு உண்டான ரிங் குட்ஸும் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காம்போவா கொடுத்துருக்கேன். சின்ன கேஜெட்ஸும் நம்ம பார்த்தலாம், எல்லாம் பெரிய பெரிய ஐட்டமா காமிச்சாலும் சார்ஜஸ் இருக்கு பிளஸ் டோர் கார்டு. இப்போ ஐபாப்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டூப்ளிகேட் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 150 250 முடிஞ்சிடும். இது ஒரிஜினல் பாத்தீங்கன்னா 400 வரும். பிளஸ் கொஞ்சம் ஃபேன்சி டோர் கார்ட்ஸ் இருக்கு, சீட் பெல்ட் லாக்ஸ் இருக்கு, ஸ்டேரிங் கிரிப்ஸ் இருக்கு, பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மிரர், ஆன்டி ஃபாக், ஃபிங்கர் கார்டு, கீர் நாபு. அதே மாதிரி இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒயரிங் கேபிள்ஸ். இப்போ நீங்க கேபிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர்ல வரக்கூடிய OFC கேபிளோட வரக்கூடிய ஒயரிங் கேபிள்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயரிங் மெயின் ஆம்புக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லலாம்ல, அதோட ஒயரிங்கோடது. கிட்டத்தட்ட இதோட MRP பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி ஒரு 18,500 ஒரு கிட்டோட MRP பாத்தீங்கன்னா.
பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து ஆடியோக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆடியோக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்ல குவாலிட்டியாக போடும்போது நல்ல ஒயரிங் யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட், சன் ஃபிலிம் அது ஒரு பார்ட் வரும். இப்போ சீட் கவர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் பேசிக் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் ஸ்டிச்சிங் கவர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணிட்டு இருக்கிறது தான் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் ரெகுலராக போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 5 years வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பேசிக் பார்த்தீங்கன்னா 6500 வரும். இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கஸ்டமர் பேட்டர்ன், என்ன டிசைனு, என்ன கலரு எல்லாமே நம்மளே சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் வைஸ் நம்ம எல்லாமே காமிச்சு கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் ஒரு 6500 வந்து ஒரு 15500 வரைக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் காமிச்சு கொடுத்துருவோம். இதுல நமக்கு ரெகுலரா போகக்கூடிய ஒரு 5-6 மெட்டீரியல் இருக்கு. அது நம்ம ரெகுலராகவே நம்ம புஷ் பண்ணி நம்ம கஸ்டமர் காமிப்போம். அவங்களுக்கு எது அது தேவையோ அதை நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து நீங்க மெயினா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீட் கவருக்கு வாரண்டியும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஒரு 6500, 7500, 8500 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 years அந்த மாதிரி வரும். அடுத்தது கொஞ்சம் பிரீமியம் போகும்போது ஒரு 5 years வரும். கொஞ்சம் நல்ல பிரீமியமா நல்ல குவாலிட்டியா நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 18 ரூபா 20 ரூபா தாண்டதெல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கூட கொடுத்துடலாம். இது ஸ்டிச்சிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா டபுள் ஸ்டிச்சோட வந்துடும். நீங்க என்ன கஸ்டமைஸ் பண்ண முடியும், என்ன கேக்குறீங்களோ அதை பண்ணி கொடுத்துடலாம். டிசைன் கேட்டலாக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிவிசி மேட் பாத்தீங்கன்னா மெயினா எல்லாருக்குமே தெரியாது. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புது கார் எடுத்துட்டோம், பட்ஜெட்ல ஒரு இது பண்ணியே ஆக வேண்டிய மஸ்ட். ஏன்னா நம்ம நார்மலா ஒரு குழந்தைகளும் இருக்காங்க, ரெண்டாவது ஒரு யூஸ் பண்றோம். நம்ம அந்த கார்பெட்ல வந்து தண்ணியோ இல்ல பாலோ அதாவது மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த ஈஸியா நமக்கு வந்து ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும், வண்டி நீட் அண்ட் கிளீனா பக்காவா வைக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஃப்ளோருக்கு இந்த பிவிசி மேட் போடணும். இது பேசிக்கா நம்ம 5 seat இருக்குன்னா 2000 ரூபாய் இருந்து 2100 ரூபா 2200 வரும் 5 seat இருக்கு. அதுலயே கொஞ்சம் பிரீமியம் கொஞ்சம் BMW மேட்னு சொல்லுவாங்க. இந்த குவாலிட்டி போடும்போது 4800 வந்து 7000 வரைக்கும் பெரிய வண்டி வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. அது நம்ம கையோட நீட்டா அளவு எடுத்து பக்காவா ரோல் எல்லாமே இருக்கு, நீட்டா பக்காவா ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் லைஃப் லாங் வாரண்டியோட வரும். ஒரு டைம் இன்செர்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு 7 years கண்டிப்பா அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்ப எல்லா காரையுமே இப்ப அதிகமா விரும்புறது நூடுல்ஸ் மேட். செட் ஆஃப் 4 piece 5 piece தனியா வரதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1450 இருந்து 500 வரும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பின்னாடி லென்த்தா ஒரே பீஸாவும் ஃப்ரண்ட்ல தனித்தனி பீஸாவும் ஒரே மாதிரி போடக்கூடிய நூடுல்ஸ் மேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும். அதுனா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் 5 seatக்கு 2 ரூபா வந்து 2400 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா? வித் லேபரோட எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? அது ஸ்டேரிங் கவர் இருக்கு. அப்ப கட் மேட்டும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வகையான கட் மேட்ஸும் வச்சிருக்கிறோம். பேசிக் நம்ம பேக்கி போடா 4G+, 5G+ எல்லாமே இருக்கு. ஸ்டார்டிங் நம்ம கிட்ட 850 இருந்து கட் மேட்ஸ் இருக்கு. எல்லா காருக்கு என்னென்ன காருக்கு என்னென்ன தேவையோ எல்லா காருக்குமே இருக்கும். அது போக 3D மேட்ஸ், 7D மேட்ஸ் எல்லாமே இன்னும் சாம்பிள் நம்ம வரல, ஆனா எல்லாமே பெஸ்ட். 7D மேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 4400 ரூபாய் ஸ்டார்ட் ஆகி நம்ம கிட்ட ஒரு 7500 வரைக்கும் பிராண்ட் வைஸ் மாறும். அதே மாதிரி 3D மேட்ஸும் பெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 4500 இருந்து GFX பண்றோம், QPO பண்றோம், இது பண்றோம், 2-3 பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதுவும் பாத்துக்கலாம். ஓகே. கடையோட டைமிங்? கடையோட டைமிங் மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 9 o'clock 8:30 வரைக்கும் நம்ம இருப்போம். சண்டே எப்பவுமே இருக்கும்? சண்டே எப்பயுமே இருக்கும். நீங்க அப்படி சாட்டர்டே நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சண்டே உங்களுக்கு வேண்டி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா சண்டே பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே கன்ஃபார்ம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், திறக்கணும். ஆனா நீங்க சாட்டர்டேவே எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணாலே போதும். நீங்க கால் பண்றதை பொறுத்தே நம்ம வந்து என்ன நாளைக்கு வரலாமா என்னங்கிறது நம்ம செட் பண்ணிடுவோம். ஏன்னா நான் ஒருத்த வந்தா பார்த்ததில்ல, நம்ம டீமும் வரணும். டீம் வந்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஒர்க் நடக்கும். கண்டிப்பா இல்லைன்னா வர சொல்லிட்டு நம்ம லாங்ல இருந்து வர மத்த நாள் இடநாள் நீங்க எப்ப வந்தாலுமே காலையில வரீங்க ஒரு நைட்டுக்குள்ள முடிக்கணும்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நம்ம பண்ணி கொடுத்து முடிச்சிருவோம். கொஞ்சம் கூட 2 நாள் சேர்ந்து 3 நாள் வருது அப்படி சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க வரணும். அதே மாதிரி இவ்வளவு ஸ்பேஸ் எதுக்குன்னா மெயினா நீங்க வந்து வண்டி வரீங்க ஒரு நாள் எடுத்துட்டு வரீங்கன்னா ஒரு புது வண்டி டெலிவரி எடுத்துட்டு வரீங்கன்னா அந்த டெலிவரி காரை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு 2 நாள் நமக்கு வேலை இருக்குன்னா நீங்க கூட ஒரு நாள் சேர்த்தியே நிறுத்திட்டு போயிடலாம். உங்க புது காருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, சேஃபா இருக்கும். மத்த இடத்துல மாதிரி ரோட்ல போட்டு நம்ம எடுத்து அந்த மாதிரி ஒர்க் நம்ம இல்லாம நம்ம ப்ரொஃபஷனல் நீட்டா பண்றதுக்கு வேண்டிதான் நம்ம இந்த ஸ்பேஸே வச்சிருக்கோம். 15 கார் நம்ம கடையில நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. நான் கண்டிப்பா